Hi students, good morning to all. Welcome to Blue Star Higher Secondary School online class for 11th standard mathematics. This video continues for exercise 1.2. Question number 2. The question is, let x equal to a, b, c, d and r is equal to a, b, c, a, c. Write down the minimum number of order pairs to be included to or to make it reflexive, symmetric, transitive and equivalence. Okay, understand the question? ஸோ எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸு அதில் 4 எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்ன்ட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ரைட் டவுன் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூட். அப்போ இந்த ஆரில் இந்த ரிலேஷனில் என்ன பேர்ஸ் ஆட் பண்ணிங்கனாக்கா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக சேஞ்ச் ஆகும், சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகும், டிரான்சிட்டிவாக சேஞ்ச் ஆகும், ஈக்குவலன்ஸாக சேஞ்ச் ஆகும் கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 4 எலமெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்ன்ற ரிலேஷன் எப்படி வரும்னாக்கா இந்த எக்ஸ்ன்ற இந்த செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ் கூட எக்ஸே வச்சு என்ன பண்ணுவீங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணினாக்கா வர அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் ரிலேஷன் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு எக்ஸைஸில் 1.1 பார்த்துருப்போம். ஸோ இந்த எக்ஸ் கூட எக்ஸ் செட்டே வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணினாக்கா வர அந்த செட்ஸ் தான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் ரிலேஷன்ஸ். ஓகேவா. கார்ட்டீசியன் ப்ராடக்டுடைய சப்செட் தான் ஆர். ஓகேங்களா. ஸோ அப்போ 4 எலமெண்ட் இருந்தாக்கா அதோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் கூட எக்ஸ் வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது டோட்டலாக எத்தனை செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வரும்னாக்கா 16 வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எக்ஸைஸ் 1.1. ஸோ 16 வரும். அதில் 3 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் மட்டும் தான் கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் கொடுக்கல. ஸோ அப்போ இது கூட எதை இன்க்ளூட் பண்ணிங்கனாக்கா என்ன டேர்ம்ஸ் மிஸ் ஆகுது பாருங்கள். இப்போ ரிஃப்ளெக்ஸாக இருக்குனாக்கா இது கூட என்ன ஆட் பண்ணியிருந்தாக்கா ரிஃப்ளெக்ஸாக மாறும். அதுமாதிரி சிமெட்ரிக்காக இருக்குனாக்கா இது கூட என்ன எலமெண்ட் ஆட் பண்ணணும், மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஆட் பண்ணினாக்கா அது எப்படி சிமெட்ரிக்காக மாறும். டிரான்சிட்டிவ்னாக்கா இது கூட எவ்வளோ எலமெண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாக்கா டிரான்சிட்டிவாக மாறும்ட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் சம்மு. இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸிவாக இருக்குன்னா என்ன கண்டிஷனு? ரிஃப்ளெக்ஸிவாக இருக்குன்னாக்கா என்ன கண்டிஷனு? ஒரு எலமெண்ட்டு அதுக்கே என்ன பண்ணோம், ஒரு எலமெண்ட்டுக்கு அதே எலமெண்ட்டு ரிலேஷனாக இருக்கணும், ஏக்கும் ஏவே ரிலேஷனாக இருக்கணும். அதானே ரிஃப்ளெக்ஸிவு. ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது இதில் பாருங்கள் ஏக்கமா ஏ இருக்குது, அடுத்து பிகமா பி இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இல்லை பாருங்கள் சிக்கமா சி இல்லை டிகமா டி இல்லை. இப்போ செட்டில் என்ன எலமெண்ட் கொடுத்துறாங்களோ இப்போ இது கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ இது கூட இதே செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும், ஏக்கமா ஏ வரும், பிகமா பி வரும், சிக்கமா சி வரும், டிகமா டி வரும். இப்போ ஏக்கமா பி ஏக்கமா சி அதுமாரி வரும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸிவ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கமா ஏ இருந்துச்சுனாக்கா பிகமா பி இருக்கணும், அதுக்கப்புறம் சிக்கமா சி இருக்கணும், டிகமா டி இருக்கணும். அப்போ அந்த 2 பேர் இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்ஸிவாக மாறும். ஓகேங்களா. ஸோ அப்போ செட்டில் ஏபிசிடி இருக்குனாக்கா அப்போ ஏவுக்கு ஏவே ரிலேஷனாக்கா ஏக்கமா ஏ இருக்குது, அடுத்து பிக்கு பிஏ ரிலேஷனாக இருந்தாக்கா பிகமா பி இருக்குது. ஓகே. சிக்கு சிஏ ரிலேஷனாக இருந்தாக்கா சிக்கமா சி இருக்கணும், அதுமாதிரி டிக்கு டிஏ ரிலேஷனாக இருந்தாக்கா நம்ம டிகமா டி இருக்கணும். அப்போ 2 பேர் குறையுது. இது சிக்கமா சி அண்டு டிகமா டி அந்த 2 பேரும் இந்த ஆரில் இருந்துச்சுனாக்கா அது ரிஃப்ளெக்ஸாக மாறும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் வரும்போது சிமெட்ரிக் எப்படி இருக்கணும், ஏ ரிலேஷன் டு பி, பி ரிலேஷன் டு ஏ அப்படி என்ன பண்ண ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும். அப்போ ஏ ரிலேஷன் டு பி, பி ரிலேஷன் டு ஏவாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒரு செட் எடுக்கும்போது ஏக்கமா சி இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஏக்கமா சி இருந்துச்சுனாக்கா அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்னா வரும், சீக்கமா ஏ தானே வரும். ரிவர்ஸ் ஆர்டரில் சீக்கமா ஏன்னு இருக்கும். அப்போ இல்லை பாருங்கள் ஏக்கமா சின்னு இருக்குது, இப்போ சீக்கமா ஏ இல்லை. அப்போ சீக்கமா ஏவை இன்க்ளூட் பண்ணினாக்கா இது சிமெட்ரிக்காக ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்டர் தெரியும். இதுமாரி 1 by 1 என்ன பண்ணணும், நம்ம எது மிஸ் ஆகுதோ அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை ஆர் கூட இன்க்ளூட் பண்ணிவிட்டு இது ரிஃப்ளெக்ஸிவ் ஆகிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் 1 by 1. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரைட் தி கிவன். என்ன கிவன் கொடுத்துறாங்கன்னா எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துறாங்க, ஆர்னு ரிலேஷன் கொடுத்துறாங்க. அது ஃபஸ்ட் ரைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி. நெக்ஸ்ட் ஆர் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏ, பி கமா பி அண்டு ஏ கமா சி. திஸ் இஸ் கிவன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு
ரிஃப்ளெக்ஸிவாக இருக்குன்னாக்கா அது என்ன இன்க்ளூட் பண்ணணும், ஆர் கூட என்ன இன்க்ளூட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த ஆர் கூட எதை இன்க்ளூட் பண்ணினாக்கா அது ரிஃப்ளெக்ஸாக மாறும். என்ன மிஸ் ஆக சொன்னேன், C, அண்டு D, அப்போ அந்த 2 எலமெண்ட்டை மட்டும் இந்த ஆர் கூட இன்க்ளூட் பண்ணினாக்கா இது ரிஃப்ளெக்ஸிவாக சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா, ஸோ டு மேக் த ரிலேஷன் வேர்டிங்ஸ் எல்லாம் ரைட் பண்ணோம். ஆர் ரிஃப்ளெக்சிவ் we must have, நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ரிஃப்ளெக்ஸ் ஆகணும் என்ன தேவைப்படுது, எந்த எலிமெண்ட் தேவைப்படுது, C, அண்டு D, சரி D, ஓகேவா, இன் ஆர். அந்த ரிலேஷனில் இந்த 2 எலிமெண்ட் இருந்துச்சுனாக்கா அது ரிஃப்ளெக்சிவாக மாறிடும், ஓகேங்களா. ஸோ அதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இந்த C, அண்ட் D, தான் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இதுதான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் மினிமம் number of order pairs to be included to எதுவும் கூட ஆட் பண்ணணும், ஆர் கூட ரிலேஷன் ஆர் இருக்குல்ல, அது கூட என்ன பண்ண இந்த 2 எலமெண்ட்ஸ் C, அண்ட் D, இன்க்ளூட் பண்ணினாக்கா ஸோ மேக் இட் ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும். இந்த ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும், ஓகேங்களா. இஸ் C, அண்டு D, தட்ஸ் ஆல், ஓகேங்களா. இதான் மினி நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ரிஃப்ளெக்சிவ் ஓவர். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ஆகணும்னாக்கா இந்த ஆர் கூட அந்த ரிலேஷன் ஆர் கூட C, அண்டு D, இன்க்ளூட் பண்ணினாக்கா அது ரிஃப்ளெக்சிவாக மாறிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருப்போம், ஓகேங்களா. ஸோ அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், A, Bன்னு எடுத்தாக்கா அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் அதில் இருக்கணும், B, A இருக்கணும், ஓகேங்களா. அப்போ ஆரில் என்ன கிவன் கொடுத்துருந்தாங்க, ஆரில் என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா A, இருக்குது, நெக்ஸ்ட்டு B, B இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது A, C இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ A, Aன்னு எடுத்தாக்கா இது ரிவர்ஸ் ஆர்டர்னாக்கா அதே A, A தான் வரும். B, B எடுத்தீங்கன்னாக்கா அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் B, B தான் வரும். நெக்ஸ்ட் A, C எடுக்கிறீங்கனாக்கா A, Cக்கு ரிவர்ஸ் ஆர்டர்னா வரும், C, Aன்னு வரணும், ஓகேங்களா. அப்படி இருந்தால் தானே சிமெட்ரிக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த எலமெண்ட் மிஸ்ஸிங். ஸோ அதனால் என்ன இன்க்ளூட் பண்ணோம், C, Aவை இன்க்ளூட் பண்ணினாக்கா இந்த ஆர் கூட இந்த ரிலேஷன் கூட C, Aவை இன்க்ளூட் பண்ணினாக்கா இது என்ன சேஞ்ச் ஆகிடும், சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அது எப்படி வேர்டிங்ஸில் ரைட் பண்ணுறது, அது சேம் தான். ரிஃப்ளெக்சிவ்னா ரைட்னா அதே மாதிரி தான். ஸோ டு மேக் த ரிலேஷன் ஆர் சிமெட்ரிக், ஸோ ஆர் வந்து சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகணும்னாக்கா என்ன இன்க்ளூட் பண்ணணும், C, Aவை இன்க்ளூட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ வி மஸ்ட் ஹாவ் C, A பிலாங்ஸ் டு ஆர். ஆரில் C, A இருந்தால் தான் அது சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா C, A ஒன்லி, ஓகேங்களா. So minimum number of order pairs to be included to or to make it symmetric, ஓகேங்களா. ஸோ அப்போ சிமெட்ரிக்கு C, A மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆர் கூட C, A இன்க்ளூட் பண்ணிங்கனாக்கா இது சிமெட்ரிக் ஆகிடும், ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ்க்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது, A ரிலேஷன் டு B அண்டு B relation to C which implies A relation to C இருக்கணும், A relation to C இருக்கும். இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்சிட்டிவ், ஓகேங்களா. ஸோ A, Bன்னு எடுத்தீங்கன்னாக்கா அடுத்த நெக்ஸ்ட் செட்டு நான் B, Cன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைமுக்கும் ரிலேஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ கிவன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினில்
ஆர் என்ன கொடுத்துறாங்கக்கா ஏ கமா ஏ பி கமா பி ஏ கமா சின்னு கொடுத்துறாங்க ஓகேங்களா. இப்போ ஒரு பேர் எடுக்கிறோம்னாக்கா ஏ கமா பின்னு பேர் எடுத்தாக்கா நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிலாம் எண்ட் ஆகுது, அப்போ பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த எலமெண்ட்டு வேறு சம்திங் எதாவது இருக்கலாம் சிஏ ஓகேங்களா. அந்தமாரி எடுக்கிற எலமெண்ட்டாக இருக்குதா பார்க்கணும். ஸோ அப்போ ஆர் என்ன கொடுத்துருந்தான கொஸ்டினில் ஏ கமா ஏ பி கமா பி நெக்ஸ்ட்டு ஏ கமா சின்னு கிவன் கொடுத்துறாங்க ஆர் ஓகேங்களா. ஸோ அப்போ டிரான்சிட்டிவ்னாக்கா எப்படி எடுக்கணும் பேர்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பின்னு எடுத்தாக்கா நெக்ஸ்ட்டு எதாவது ஸ்டார்ட் பண்ணணும், பியில் ஸ்டார்ட் பண்ணணும், சி ஏதாவது சம்திங் எதாவது இருக்கலாம் ஓகேங்களா. அந்தமாரி ஏதாவது பேர் எடுக்க முடியுதா பாருங்க. ஏ கமா ஏன்னு எடுத்தாக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எடுக்கிற செட்டு ஏவில் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா. ஏ கமா சின்னு இருக்குது ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் லாஸ்ட் டைம் வரணும். அப்போ ஏ கமா சி மிஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால் பி கமா பின்னு எடுக்கிறோம் வச்சுக்கி. பி கமா பின்னு எடுத்தாக்கா பியில் ஸ்டார்ட் ஆகணும் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா. பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த எலமெண்ட்டும் இல்லை ஓகேங்களா, செட்டும் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த எலமெண்ட்டையும் நம்ம எடுத்து என்ன பண்ண முடியல, டிரான்சிட்டிவ்ன்ட்டு எடுத்து ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ எந்த காம்பினேஷனும் வரல. ஸோ அதனால் எந்த காம்பினேஷன் வரலாலும் இட் இஸ் டிரான்சிட்டிவ் தான் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அண்டு சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பேர் எடுக்கிறோம், எடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய அடுத்த பேர் நெக்ஸ்ட்டு வரல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நாட் சிமெட்ரிக்கு நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ண எது இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லணும் ஓகேவா. ஆனால் இதில் எதுவுமே எடுக்க முடியல, எந்த பேருமே எடுக்க முடியல. நம்ம டிரான்சிட்டிவ் எடுத்து ப்ரூஃப் பண்ணுறது எந்த பேருமே எடுக்க முடியல. ஸோ அதனால் எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது, அதெல்லாம் இட் இஸ் டிரான்சிட்டிவ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று ஈக்குவலன்ஸ். அப்போ ஆர் கூட என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணமோ எல்லாமே, அதாவது 3 ரிலேஷன் இருக்குல்ல. ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ் மூணுத்துக்கும் நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணமோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் ஈக்குவலன்ஸு. ஸோ ஆர் கூட எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணமோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஈக்குவலன்ஸில் ரைட் பண்ணணும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் minimum number of ordered pairs to make R is equivalence is என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம், ரிஃப்ளெக்சிவ்க்கு C, C and D, D இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கு சிமெட்ரிக்கு என்ன இன்க்ளூட் பண்ணோம், சிமெட்ரிக்கு C, A ஓகேவா. இதெல்லாம் ஆட் பண்ணதால் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ் ஆச்சு. இந்த 3 பேசிக் ரிலேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்கா அது ஈக்குவலன்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 3. செகண்ட் கொஸ்டின் மாடல் ஆர் த சேம். The question is let A equal to A comma B comma C and R equal to A comma A B comma B and A comma C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive and equivalence. Second sum model are the same தான். செகண்ட் சம்மில் x equal to செட்டில் ABCD 4 எலமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு செட்டில் ABC 3 எலமெண்ட் தான் கொடுக்குறாங்க ஓகே. ஒரு எலமெண்ட் தான் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அட் த சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா. ஸோ ஆர்னு ஒரு எலமெண்ட் ரிலேஷன் கொடுத்துறாங்க. So first write the given. So A equal to ABC ஒரு செட் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன் R is equal to A comma A B comma B A comma C ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷன் R கூட எந்த எலமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணினாக்கா ரிஃப்ளெக்ஸிவாக மாறும், சிமெட்ரிக்காக மாறும், டிரான்சிட்டிவாக மாறும், ஈக்குவலன்ஸாக மாறும் ஓகேங்களா. ஸோ செகண்ட் சம் மாடல் தான் அது. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ். இப்போ ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும்னாக்கா என்ன கண்டிஷனு, ஒரு எலமெண்ட்டு அதுக்கே ரிலேஷனாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏ ரிலேஷன் டு ஏவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிவன் ரிலேஷன் இஸ் A, A இருக்குது, B, B இருக்குது, A, C இருக்குது. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்
இந்த ரிலேஷன் எப்படி வந்ததுனாக்கா கொடுத்துட்டு அந்த செட்டு கூட அதே செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணினாக்கா இந்த ரிலேஷன் வரும் ஓகேங்களா. அப்போ ஏ கூட ஏவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணினாக்கா வர இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் ரிலேஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ இருக்குது, அப்போ அதோடைய ரிலேஷனாக வரும் ஏ கமா ஏன்னு வரணும். ஓகே இருக்குது. பி இருக்குது, அதுக்கு ரிலேஷன் பி கமா பின்னு வரணும். ஸோ இருக்குது. அடுத்து சி இருக்குது, அதனோட ரிலேஷன் சி கமா சி மிஸ்ஸிங். ஸோ அப்போ சி கமா சி மிஸ் ஆகிறதால ஸோ டு இன்க்ளூட் சி கமா சி இன் ஆர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆர் கூட எது மிஸ் ஆகுதுனாக்கா சி கமா சி மிஸ் ஆகுது. அந்த சி கமா சி இன்க்ளூட் பண்ணினாக்கா இந்த ரிலேஷன் கூட இது ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ செகண்ட் சம் மாடல் தான், அதே சேம் வேர்டிங்ஸ் தான் ரைட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ டு மேக் த relation are reflexive so we must have என்ன மிஸ் ஆகுது C, C ஓகேங்களா. ஸோ C, C belongs to R ரிலேஷனில் இது மிஸ் ஆகுது. அப்போ இது இன்க்ளூட் பண்ணினாக்கா என்ன ஆகிடும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் இஸ் therefore number of order pair is C, C ஓகேங்களா. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா C, C. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணினாக்கா ஆர் வந்து என்ன ஆகிடும் சிமெட்ரிக்காக ஆகிடும், சாரி ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக்காக இருக்கிறது என்ன கண்டிஷனு? ஸோ அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் ஒரு பேர் எடுக்கிறனாக்கா ஏ கமா பி எடுக்கிறனாக்கா அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் பி கமா ஏன்னு இருந்துச்சுனாக்கா ஸோ அது சிமெட்ரிக் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம கொடுத்துற அந்த கிவனில் பார்த்தீங்கன்னாக்கா கிவன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது, ஏ கமா சி இருக்குது. அப்போ ஏ கமா ஏன்னு இருந்தாக்கா அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர்னா இருக்கும் ஏ கமா ஏ தானே வரும் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே. நெக்ஸ்ட் பி கமா பின்னு இருக்குது, எடுத்தீங்கன்னாக்கா அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் பி கமா பி தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏ கமா சின்னு இருக்குது, இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர்னா வர சி கமா ஏன்னு வரும் ஓகேங்களா. அப்போ சி கமா ஏ மிஸ்ஸிங். ஸோ அப்போ சி கமா ஏவை இன்க்ளூட் பண்ணினாக்கா ஆரில் இது சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன இன்க்ளூட் பண்ணோம் சி கமா ஏவை இன்க்ளூட் பண்ணணும் ரிலேஷன் ஆரில் இன்க்ளூட் பண்ணினாக்கா இட் இஸ் சிமெட்ரிக் ஓகே. ஸோ வேர்டிங் ரைட் பண்ணுங்க. ஸோ டு மேக் த relation are symmetric we must have என்ன மிஸ் ஆகுது ஏ கமா சி இருக்கு, நம்மளுக்கு சி கமா ஏ மிஸ் ஆகுது. சி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், ஆர்ல இன்க்ளூட் பண்ணினாக்கா இது என்ன ஆகிடும் சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் இஸ் therefore number of ordered pair is C, A ஓகேவா. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணினாக்கா ஆர் வந்து என்ன ஆகிடும் சிமெட்ரிக் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவாக இருக்குது என்ன கண்டிஷனு? ஸோ ஏ ரிலேஷன் டு பி அண்டு பி ரிலேஷன் டு சி விச் இம்ப்ளைஸ் ஏ ரிலேஷன் டு சியாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தால் தான் டிரான்சிட்டிவ். இப்போ கிவன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருவோம் பாருங்கள் ஏ கமா ஏ, பி கமா பி, ஏ கமா சின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ கமா ஏன்னு எடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் ஆகணும் ஏவில் ஸ்டார்ட் ஆகணும் நெக்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஏவில் ஸ்டார்ட் ஆகும் ஏ கமா சின்னு இருக்குது. ஃபைனலாக என்ன வரணும் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் வரணும் ஏ கமா சின்னு வரும் ஓகேங்களா. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பி கமா பின்னு எடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன வரல பி கமாவில் பியில் ஸ்டார்ட் ஆகலை. இதுமாதிரி ஏ கமா சின்னு எடுத்தீங்கன்னாக்கா சியில் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ எதுவுமே நம்ம எடுக்க முடியல, அதாவது நம்ம செட்டு எடுத்து டிரான்சிட்டிவ்ன்ட்டு ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ அப்படி ப்ரூஃப் பண்ண முடியலனால இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு எழுதிடலாம். ஸோ நத்திங் டு நோ எலமெண்ட் எதுவுமே எடுக்க தேவையில்ல. ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு எதுவுமே இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஸோ நத்திங் டு இன்க்ளூட் it is transitive. That's all. எதுவுமே இன்க்ளூட் பண்ண தேவையில்ல.
ஸோ இட் இஸ் transitive. Next ஈக்குவலன்ஸ். இப்போ ஈக்குவலன்ஸுக்கு என்னன்னாக்கா ரிஃப்ளெக்ஸிவ்க்கு சிமெட்ரிக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணமோ எல்லாத்தையும் சேர்த்து ரைட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ஸ். ஸோ என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்க? ரிஃப்ளெக்ஸிவ் என்ன இன்க்ளூட் பண்ணீங்க? சிமெட்ரிக் என்ன இன்க்ளூட் பண்ணீங்க? ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் வந்து C, இன்க்ளூட் பண்ணீங்க. சிமெட்ரிக்கு C, A இந்த 2 தான் இன்க்ளூட் பண்ணீங்க. ஸோ அதான் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஸோ minimum number of order pairs to make or equivalence is என்னென்ன இன்க்ளூட் பண்ணீங்க? C, and C, A. So it is equivalence. That's all. Next exercise 1.2 question number 4. This is very easy sum. The question is, let P be the set of all triangles in a plane and R be the relation defined on P as A relation to B if A is similar to B. This is very important. A is similar to B. Prove that R is an equivalent relation. R is the equivalent relation proof on. இப்போ ஈக்குவலன்ட் ரிலேஷன் ப்ரூஃப் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? அது ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். இந்த 3 பேசிக் ரிலேஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் அது ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ 3 ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் ரிலேஷன். அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரூஃப் பண்ணணும், சிமெட்ரிக் ப்ரூஃப் பண்ணணும், டிரான்சிட்டிவ் ப்ரூஃப் பண்ணணுனாக்கா 3மே ட்ரூ ஆகிடுச்சுனாக்கா இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் எடுத்துக்குவோம். ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் என்ன கண்டிஷனு? A ரிலேஷன் டு A. ஒரு எலமெண்ட்டுக்கு அதே எலமெண்ட்டு என்ன இருக்கணும்? ரிலேஷனாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருனாக்கா ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லி காம்பனி. A இஸ் சிமிலர் டு B. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணாக்கா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குனாக்கா அந்த ட்ரையாங்கிளுக்கு அதுவே சிமிலராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குனாக்கா அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு அதுவே சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் ஃபஸ்ட்டு. இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் என்ன ஃபார்மில் ரைட் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் அண்டு ரிலேஷன். ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு. ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் A இஸ் சிமிலர் டு A. A இஸ் சிமிலர் டு ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு அதுவே சிமிலராக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ A இஸ் சிமிலர் டு A. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பார்த்தாக்கா A இஸ் ரிலேஷன் டு A. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். ஓகே. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக் என்ன ஃபார்மில் இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரிலேஷனாக இருக்கும் சிமெட்ரிக்கு. ஸோ ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அகைன் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ரிலேஷன். ஓகேங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்? A ரிலேஷன் டு B, B ரிலேஷன் டு A. ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா? அதானே சிமெட்ரிக்கு. ஸோ A ரிலேஷன் டு பின்னு ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிலேஷன் A ரிலேஷன் டு B. அப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தாக்கா A இஸ் சிமிலர் டு B. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் இங்கே ரைட் பண்ணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணாங்க B இஸ் சிமிலர் டு A. ஸோ அப்போ B இஸ் சிமிலர் டு A. ஓகேவா? இப்போ A வந்து Bக்கு சிமிலராக இருந்துச்சுனாக்கா B வந்து Aவுக்கு சிமிலராக இருக்குது சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா B இஸ் ரிலேஷன் டு A. B இஸ் ரிலேஷன் டு A. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் சிமெட்ரிக்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கனாக்கா 2 ட்ரையாங்கிள்ஸ் வச்சுக்கோ, ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோ, ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோ, பின்னு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ 2மே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அதாவது சைஸ் தான் வேறே தவிர ரெண்டுமே சேம் ட்ரையாங்கிளாக நாங்கள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ இது சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 2 இதனுடைய சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லென்த் வந்து 2 2 2 இருந்துச்சுனாக்கா இது 4 4 4 இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே என்னது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கும்போது என்ன இருக்கும், ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். Next, transitive. Next, transitive. So, transitive in a condition. So, A relation to B and B relation to C, which implies A relation to C. அப்படியா இருக்கும். ஓகேங்களா? So, என்ன ஃபார்ம்ல இருக்கும்? First relation. Next statement. Again statement, next relation. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ரிலேஷன் எடுக்கணுனாக்கா A ரிலேஷன் டு B அண்டு B ரிலேஷன் டு Cன்னு எடுக்கணும், அண்டு B ரிலேஷன் டு C. இப்போ 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஸோ 3 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ A ரிலேஷன் டு B அண்டு B ரிலேஷன் டு Cனாக்கா A is similar to B and B is similar to C. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ A is similar to B and B is similar to C. ஓகேவா? ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் இங்கே என்ன வரனாக்கா ஸ்டேட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும். ஸோ ஏபிசி 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் A is similar to B ரைட் பண்ணிச்சு, நெக்ஸ்ட் B is similar to C ரைட் பண்ணிச்சு, ஃபைனலி என்ன பண்ணணும் A is similar to C இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ A is similar to C இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ரிலேஷன் பார்த்தா A is relation to C. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கும். ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும், பின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும், சின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ வந்து பிக்கு சிமிலராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பி வந்து சிக்கு சிமிலராக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இஸ் சிமிலர் டு சி இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னாக்கா லென்த்து தான் வேறியாகும், அதனுடைய டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ 3மே ஈக்குவல் ட்ரையாங்கிள்னாக்கா அது லென்த்து மட்டும் வேரி ஆகும், ஆனால் 3மே ஈக்குவல் ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இட் இஸ் transitive. ஸோ இட் இஸ் transitive. ஓகே, அப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரூஃப் பண்ணிச்சு, சிமெட்ரிக் ப்ரூஃப் பண்ணிச்சு, டிரான்சிட்டிவ் ப்ரூஃப் பண்ணிச்சு. இப்போ 3 பேசிக் ரிலேஷனும் என்ன பண்ணி ப்ரூஃப் பண்ணிச்சு. அப்போ இட் இஸ் அது ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்போ ஈக்குவலன்ஸாக இருக்கணும் என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ஸாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். ஸோ 3மே நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வேர்டிங் செட் பண்ணுவோம். சின்ஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ் 3மே ப்ரூஃப் பண்ணியாச்சு நம்ம. So since R is reflexive, symmetric and transitive, so it is an equivalence relation. Equivalence relation. That's all. Next exercise 1.2 question number 5. The question is, on the set of natural numbers, let R be the relation defined by A relation to B. If 2A plus 3B equal to 30, write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. ஓகேங்களா? வெரி சிம்பிள் சம்மு. ஸோ ரிலேஷன் வந்து என்ன கொடுத்தா A relation to B கொடுத்துறாங்க,
ஸோ அதுக்கு ரிலேஷன் எப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருவோம் பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் த கிவன் ரிலேஷன். ஸோ சொல்யூஷன் given relation is என்ன கொடுத்துறாங்கனாக்கா அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ரிலேஷனாக எடுத்துக்கணும். ஸோ 2a + 3b 2a + 3b = 30. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவுக்கு பிக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ண சொன்னால் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? கொடுத்துறாங்க கொஸ்டினில் பாருங்கள். ஸோ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ ஃபார் ஆல் a, b belongs to natural number n, capital N, natural number. ஓகேங்களா? for all a, b belongs to natural number. இப்போ ஏவுக்கு b நேச்சுரல் நம்பர் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆகணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்மளுக்கு இந்த ரிலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆர் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்தா அந்த கிவன் ஈக்குவேஷன் 2a + 3b = 30. இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒன்று ஏ டெரிவ் பண்ணிக்கலாம், இல்லைனா பியை டெரிவ் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது ஒன்றுக்கு வேல்யூ அப்ளை பண்ணினாக்கா அனதர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பியை நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 3b இல்லை ஏ கூட டெரிவ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். இப்போ 3b இங்கே விட்டோம், அந்த 2 ஆன்சர்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 30 - 2a ஆகிடும். நெக்ஸ்ட்டு b = 30 - 2a. இந்த 3 இன்சைட் மூவ் பண்ணினாக்கா டிவைடட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ b. ஸோ நம்ம இப்போ ஏவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணினாக்கா பிக்கு வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுற வேல்யூ வந்து ரவுண்டடாக வரணும், பியோட வேல்யூ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஏவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும், ஏவுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க, அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தான், 0லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நேச்சுரல் நம்பர்ன்றதுல 1லேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 அப்ளை பண்ணினாக்கா ஏவுக்கு 1 அப்ளை பண்ணால் 2 ஆகிடும். 2 1s are 2. 30ல் 2 மைனஸ் பண்ணாக்கா 28 வரும். அப்போ 28/3 வரும். இப்போ ஃப்ராக்ஷனாக தான் வருது நம்மளுக்கு 28/3. ஸோ அதனால் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்ப்போம். 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா ஏவுக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா 2 2s are 4 ஆகிடும். அப்போ 30 - 4. 30லேருந்து 4 மைனஸ் பண்ணினாக்கா 26. அப்போ 26/3 வரும், ஃப்ராக்ஷனாக தான் வரும். ஓகேங்களா? அப்போ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள், ரஃபாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பண்ணணும். 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும், 2 × 3. ஏவுக்கு வந்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா 2 3s are 6 வரும். இப்போ 30ல் 6 மைனஸ் பண்ணினாக்கா என்ன வரும், 24 வரும். அப்போ 24 வந்து 3ஆல் டேட் பண்ணலாம். 24 3 டேட் பண்ணாக்கா 8 3s are 24. அப்போ கரெக்டாக கேன்சல் ஆகுது, நேச்சுரல் நம்பர் ஆகுது, ஹோல் நம்பர் ஆகுது. ஸோ அப்போ ஏவுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 3a சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏவுக்கு 3a சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா இப்போ b = என்ன வரும், b = 30 - 2 × 3/3. ஸோ இப்போ = 30 மைனஸ் மல்டிப்ளை பண்ண 6/3. ஸோ மைனஸ் பண்ணினாக்கா 24/3. ஸோ கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 8 3s are 24. ஓகேங்களா? ஸோ அப்போ b = என்ன வருது பாருங்கள், 8 வருது. அப்போ ஏவுக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா பிக்கு 8 வருது. அப்போ ஒரு பேர் வந்துடுச்சு, 3, 8 ஒரு பேர். ஓகேங்களா? செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். நெக்ஸ்ட்டு ஏவுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம், நெக்ஸ்ட் பாருங்கள் 4 அப்ளை பண்ணலாமா பாருங்கள். 4 அப்ளை பண்ண என்ன வருங்க, ஏவுக்கு 4 அப்ளை பண்ணினாக்கா 4 2s are 8 வந்துடும். ஸோ 30ல் 8 பண்ண 22/3 வரும். ஸோ ஃப்ராக்ஷனாக தான் வரும், 4 அப்ளை பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு 5 அப்ளை பண்ணினாக்கா ஏவுக்கு 5 அப்ளை பண்ணினாக்கா 2 5s are 10. இப்போ 30ல் 10 போயிடுச்சுனாக்கா என்ன வரும், 30ல் 10 போச்சுன்னா 20 வரும். 20/3 தான் வரும். ஸோ ஃப்ராக்ஷனாக தான் வருது. அப்போ ஏவுக்கு 5 அப்ளை பண்ணி தரலாம். நெக்ஸ்ட்டு 6 அப்ளை பண்ணி பாருங்கள். ஏவுக்கு 6 அப்ளை பண்ணினாக்கா என்ன வருது பாருங்கள். ஸோ அப்போ b = 30 - 2 × ஏவுக்கு 6/3. ஸோ 30 - 2 × 6 12/3. ஓகேங்களா? ஸோ அப்போ 30ல் வந்து 12 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 30ல் 12 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 18. இப்போ 18/3 கேன்சல் பண்ணலாம். 1 3 6 3s are 18. அப்போ b = 6 வருது. அப்போ ஏவுக்கு 6 அப்ளை பண்ணாக்கா பிக்கு 6 வருது. அப்போ 6, 6. ஓகேங்களா? அது ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏவுக்கு வேறு என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம், இதுமாரி 1 by 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது, ஹோல் நம்பர் வர மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஏவுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், 7 அப்ளை பண்ண தேவையில்ல, 8 அப்ளை பண்ண தேவையில்ல, ஃப்ராக்ஷனாக தான் வரும். நெக்ஸ்ட் ஏவுக்கு வந்து 9 அப்ளை பண்ணுங்க. ஏவுக்கு 9. இப்போ ஏவுக்கு 9 அப்ளை பண்ணாக்கா b = 30 - 2 × ஏவுக்கு வேல்யூ 9/3.
So 30 minus 2 into 9 is 18 by 3. ஓகேங்களா, அப்போ 30ல் வந்து 18 மைனஸ் பண்ணினாக்கா 12 by 3. ஸோ கேன்சல் பண்ணினாக்கா 3 டேபிளில் 4 டைம்ஸ் வருமா. ஸோ 1 3 is 4 3 is 12. அப்போ B is equal to 4. அப்போ என்ன வருது பாருங்கள், ஏவுக்கு 9 அப்ளை பண்ணாக்கா பிக்கு 4 வருது. ஓகேங்களா, இப்போ 9,4 வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏவுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏவுக்கு வேல்யூ 10 அப்ளை பண்ணலாமா. 10 அப்ளை பண்ணால் 20 வந்துடும். ஸோ 10/3 தான் வரும். அப்போ 10 அப்ளை பண்ண தேவை. அதுமாதிரி 11 அப்ளை பண்ணாலும் ஃப்ராக்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு 12 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ A ஈக்குவல் டு 12 அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ B இஸ் ஈக்குவல் டு 30 minus 2 into 12 by 3. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா, ஸோ 30 minus 2 times 12 is 24 by 3. ஸோ அப்போ B is equal to என்ன வரும் பாருங்க, என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்க. ஸோ B is equal to 30 minus 24 மைனஸ் பண்ணால் 6 வரும். ஸோ 6 by 3. ஸோ அப்போ B is equal to கேன்சல் பண்ணிங்கனாக்கா 2. B equal to 2ன்னு வருது. ஸோ அப்போ 12,2ன்னு ஒரு ஆர்டர் பேர் வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஏவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணலாமா. ஏவுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சொல்லுங்க அப்போ 13 அப்ளை பண்ணலாமா. இப்போ 13 அப்ளை பண்ணிங்கனாக்கா ஏவுக்கு இப்போ 2 into 13 பண்ணால் 26 வரும். இப்போ 13 minus 26னா 4/3 தான் வரும், ஃப்ராக்ஷன் வரும். அடுத்து 14 அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 into 14 28 வரும். இப்போ 30 minus 28 2/3 தான் வரும். அப்போ 14 அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 15 அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 into 15 30. இப்போ 30 minus 30 0 தான் வரும். ஓகேங்களா, அப்போ நேச்சுரல் நம்பர் 0 வர சான்ஸ் இல்லை. அப்போ இதுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது நெகட்டிவில் தான் வரும். அப்போ 12ஓட ஸ்டாப் பண்ணிவிடுதான். இதுக்கு மேலே அப்ளை பண்ணினாக்கா ஃப்ராக்ஷனில் வரும், 0 வரும், நெகட்டிவில் வரும். ஓகேங்களா, பியோட வேல்யூ. ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேட்ஸை இப்போ நம்ம ரைட் பண்ணுவோம். 1 by 1 என்னென்ன கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணிங்க, ஏவுக்கு 3 அப்ளை பண்ணிங்க. ஏவுக்கு 3 அப்ளை பண்ணாக்கா என்ன வந்து நம்மளுக்கு 8 வந்து. அப்போ 8,3 ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏவுக்கு வந்து 6 அப்ளை பண்ணிங்க. இப்போ 6 அப்ளை பண்ணுவோம், பிக்கு 6 வந்து. அப்போ 6,6. நெக்ஸ்ட்டு ஏவுக்கு வந்து 9 அப்ளை பண்ணிங்க. அதுக்கு ஆன்சர் என்ன வந்தது 4 வந்ததுங்களா. இப்போ 9,4. நெக்ஸ்ட்டு ஏவுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணிங்க, 12 அப்ளை பண்ணிங்க. ஆன்சர் என்ன வந்து நம்மளுக்கு 2 வந்து. தட்ஸ் ஆல். இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஓகேங்களா, இதுதான் ரிலேஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸாக நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 1 by 1 நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கொடுத்துருந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் என்ன கண்டிஷனு, ஏ ரிலேஷன் டு ஏவாக இருக்கணும். ஒரு எலமெண்ட்டு அதே எலமெண்ட்டே ரிலேஷனாக இருக்கணும். ஓகேங்களா, அதே தான். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் 3,8ன்னு இருக்குது, 6,6 இருக்குது, 9,4 அண்ட் 12,2 இருக்குது. இப்போ 6,6ன்னு இருக்குது. அப்போ ஏ ரிலேஷன் டு ஏ வருது. அப்போ 6க்கு 6 ரிலேஷனாக வருது. இது 1 ரைட்டாக வருது, ட்ரூவாக வருது. ஆனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராக்கெட் பாருங்கள், 3,8ன்னு இருக்குது. அப்போ 3ல் இருந்துச்சுனாக்கா அப்போ 3,3 இருக்கணும். அதுமாதிரி 9ல் ஸ்டார்ட் பண்ணால் 9,9 இருக்கணும். 12ல் ஸ்டார்ட் பண்ணால் 12,12 இருக்கணும். ஓகேங்களா, அந்த ரிலேஷனில் ஆரில் இருக்கணும். அப்போ இல்லை, அப்போ 1 மட்டும் தான் இருக்குது. இப்போ மற்ற எலமெண்ட்டுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த சம்மில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்துருப்போம். எக்ஸ்னு ஒரு செட்டு ABCDன்னு கொடுத்துட்டு அது ரிலேஷன் A, A, B, B, C, Aன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ A, A இருக்கும், B, B இருக்கும், C, C அண்ட் D, D மிஸ் ஆகுதுல, அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் 6,6 மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் வந்து 3,3 இல்லை, 9,9 இல்லை, 12,12 இல்லை. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகிறதால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். இதில் ஏதாவது 1 மட்டும் எடுத்து நம்ம ரைட் பண்ணாலே போதும், மற்றதெல்லாம் ரைட் பண்ண தேவை. ஓகேங்களா, ஸோ அப்போ 3,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு R. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா, ஸோ அப்போ 3,3 நாட் பிலாங்ஸ் டு R. ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா, ஸோ அதேமாரி 9,9 இல்லை, 12,12 இல்லை. ஸோ அதெல்லாம் ரைட் பண்ணலாம். ஏதாவது 1 மட்டும் எடுத்து ரைட் பண்ணாலே போதும். ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டுக்கு சிமெட்ரிக்கு சிமெட்ரிக் என்ன கண்டிஷனு, A ரிலேஷன் டு B which implies B ரிலேஷன் டு ஏவாக இருக்கணும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3,8ன்னு எடுத்துனாக்கா 8,3 இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் தான் அது சிமெட்ரிக். 6,6னாக்கா
அதுக்கு நான் ஒரு 6,6 இருக்கணும். இது மட்டும் தான் ட்ரூ ஆகுது. மற்றபடி வேறு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ட்ரூ ஆகலை. ஓகேங்களா? ஸோ 9,4 எடுத்தீங்கன்னாக்கா 4,9 இருக்கணும் கம்பல்சரி. ஸோ 12,2 எடுத்தீங்கன்னாக்கா 2,12 இருக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிலேஷனே வரல பாருங்கள். 3,8 எடுக்கிறேன், 8,3 இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். 9,4 எடுக்கிறேன், 4,9 இல்லை, இட் இஸ் நாட் சிமெட்ரிக். 12,2 எடுக்கிறேன், 2,12 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து நம்ம எதனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 3,8 நம்ம எடுக்கிறோம். 3,8 மட்டும் இல்லை, 9,4 எதோ ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 3,8 எடுக்கிறேன். ஸோ இதை ரிலேஷனாக ரைட் பண்ணும்போது 3 ரிலேஷன் டு 8 ரைட் பண்ணாக்கா விச் இம்ப்ளைஸ் என்னவா இருக்கணும், அது 8 ரிலேஷன் டு 3 இருக்கணும். ஓகேங்களா? 3 ரிலேஷன் டு 8 இருந்தாக்கா விச் இம்ப்ளைஸ் 8 ரிலேஷன் டு 3 இருக்கணும். பட் 8 நாட் ரிலேஷன் டு 3. அப்போ 8,3 அதில் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து நம்ம ரைட் பண்ணலே போதும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் என்ன கண்டிஷனு? தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் என்ன கண்டிஷன்? A relation to B and B relation to C which implies A relation to C அப்படி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் பண்ண A relation to B and B relation to C which implies A relation to C இருக்கணும். இப்படி இருந்துச்சுனாக்கா ட்ரான்சிட்டிவ். ஸோ அப்போ கிவன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரிலேஷன் என்ன இருக்கு பாருங்க. R is equal என்ன இருக்கு பாருங்க. 3,8 6,6 9,4 and 12,2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரான்சிட்டிவ்க்கு அந்த எலமெண்ட்ஸ் எடுக்க முடியுமா பாருங்க. இப்போ 3,8 எடுத்தாக்கா நெக்ஸ்ட்டு செட் வந்து என்ன ஆகும், எலமெண்ட் வந்து 8ல் ஸ்டார்ட் ஆகணும். 8ல் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. 6,6 எடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு 7ல் ஸ்டார்ட் ஆகணும், 6ல் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேரு அது ஸ்டார்ட் ஆகலை. 9,4 எடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு 4ல் ஸ்டார்ட் ஆகணும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுவும் ஸ்டார்ட் ஆகலை. 12,2 எடுத்தீங்கன்னாக்கா 2ல் ஸ்டார்ட் ஆகணும். எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ல, ட்ரான்சிட்டிவ்க்கு எந்த பேருமே எடுக்க முடியல. அப்படி எந்த பேருமே எடுக்க முடியலனாக்கா, எடுத்து ப்ரூஃப் பண்ண முடியலனாக்கா இட் இஸ் ட்ரான்சிட்டிவ் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் சின்ஸ் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ், சின்ஸ் A is not relation to C, since A is not relation to C, ஸோ அதனால் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ஸ். இப்போ ஈக்குவலன்ஸாக இருக்குன்னா என்ன கண்டிஷனு? சிமெட்ரிக்காக இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும். மூணுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாட் ரிஃப்ளெக்சிவ் வந்திருக்கு, நாட் சிமெட்ரிக் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதனால் இது இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் தான். சின்ஸ் R is not reflexive, not symmetric and transitive, so it is not an equivalence relation. So it is not an equivalence relation. That's all. Hi students, today homework sums example 1.12 and example 1.13. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண அதே மாடல் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வெரி ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணணும், சிமெட்ரிக்காக இருக்கிறதுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கிறது என்ன இன்க்ளூட் பண்ணணும் பார்த்தோம். அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் தான் எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கும். ரிஃப்ளெக்சிவாக இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணணும், ரிஃப்ளெக்சிவாக அதாவது சிமெட்ரியாக இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதும் கேட்பாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணணும், உல்ட்டாவாக ரிவர்ஸ் ஆர்டர் தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அப் பண்ண சம்ஸை ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள், த்ரூ ஆப் ஸ்கூல் ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னாக்கா அதையும் சென்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். எக்ஸாம்பிள் சம்ஸ்
எக்ஸைஸ் 1.1 எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டேன். எக்ஸாம்பிள் 1.1லேருந்து 1.9 வரைக்கும் இருக்கிற அந்த சம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோவாக போட்டுட்டேன். அது நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது முன்னாடி இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் வரும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.